அம்மா, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ ஏதாவது பண்றதுக்குள்ள அவ கோர்ட்டுக்கு போயிட்டா? அவ கோர்ட்டுக்கு போக மாட்டாமா, நான் பாத்துக்கிறேன். நீ அவ போன ஆட்டோவோட நம்பரை பாத்தியா? பாத்தேன். நல்ல காரியம் பண்ண. முதல்ல அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடு. சரி. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நான் இப்போ ஒரு ஆட்டோ நம்பர் தரேன். அதுல போறவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க எப்படியாவது போய் அந்த ஆட்டோல இருக்கவங்கள கோர்ட்டுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தணும். இவ்வளவுதானம்மா? இதெல்லாம் அசால்ட் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அவங்கள கோர்ட்டுக்கு போக விடாம நிறுத்திடுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க கோர்ட்டுக்கு போனா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்ட திட்டம் எல்லாம் வீணாயிடும். ரொம்ப கவனமா பண்ணுங்க. என்ன? சரிங்கம்மா. இங்க பாருங்க, எதுவும் சொதப்பிடாதீங்க. நான் ஒரு ஆட்டோ நம்பர் அனுப்பி வைக்கிறேன், நீங்க உடனே கிளம்புங்க. நீங்க அனுப்பி விடுங்கம்மா, நாங்க எப்பயே கிளம்புறோம். சரி. அப்பா, டேய், வேலை ஒன்று வந்திருக்கு, வண்டியில் இருக்கு. சரிண்ணா. ஏண்டி ராசாத்தி, அவ்வளோ சீக்கிரம் உன்னை வெளியே வர நான் விட்டுருவேனா? எப்படியும் அந்த ரவுடி அமுதாவை தடுத்து நிறுத்திடுவான். அப்புறம் என்ன, நீ ஜெயிலுக்கு போக போறது உறுதி. இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ ஜெயிலையே கிடக்கணும். அதை பார்த்து அந்த இனிய தினம் தினம் சாவணும். என்கிட்டயே சவால் விடுறான். இது தாண்டி நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. என்னப்பா பண்றது? விடுப்பா. ராசாத்தி, அப்பா இப்போ எதுவும் பேச வேணாம்ப்பா. அது தீர்ப்பு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. அப்பா அவங்க வந்துட்டாங்க. இங்கே நிற்கிறாங்கடா. நிறுத்து. வாடா. வா இனியா. இனியா ராசாத்தியை உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆமாப்பா. இனியா, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா? யார் பண்ணாங்கன்னு விசாரிச்சிங்களா? இல்லை சார், எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல சார். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் சார். ஆனால் மாப்பிள்ளை தான் சார் மனசு உடைஞ்சு போயிட்டான். சார் நீங்கள் தான் சார் ஏதாச்சும் பண்ணி ராசாத்தி எப்படியாவது வெளியில் எடுக்கணும் சார். முயற்சி பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். அண்ணே, எப்படியாச்சும் இங்கே வச்சு பிடிச்சிடணும். என்னடா இந்த நம்பர் போட்டு ஆட்டோவே காணுமே? வரும், நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே, கோர்ட்டுக்கு போகணுண்ணே. ஆமாண்ணா, ராசாத்தி மேடத்தை காப்பாற்றணும்ண்ணா. போங்கண்ணா சீக்கிரம்.
ஐயோ அக்கா டைம் ஆயிட்டே இருக்குக்கா, சீக்கிரம் போகணும். என்ன கேஸ்? ராசாத்தி, 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 ராசாத்தி. இதுல கை வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லுமா. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, டைம் ஆகுதுண்ணா. ஷோ நேரமாயிட்டே இருக்கே. ஏய் வண்டி வருதான்னு பாரு. அண்ணே ஒரு ஆட்டோ வருதா தானே பாருண்ணே. அந்த பாருண்ணே. அந்த ஆட்டோவை பாரு. ஏய் ஆமாடா, இந்த வண்டி தான்டா. போயிடுச்சு. அவங்களை பிடிக்கணும், சீக்கிரம் வண்டி ஏறுடா. ஏறுடா. ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் இந்த ராசாத்தி ஒரு காய்கறி ஃபேக்டரி நடத்தி வருகிறார்கள். அதாவது காய்கறி எல்லாம் வாங்கி அதை கட் பண்ணி பாக்கெட்ல போட்டு வித்துட்டு வராங்க. வியாபாரத்துக்காக காய்கறி ரொம்ப நாள் கெடாம இருக்கணுங்கிறதுக்காக கண்ட கெமிக்கல் எல்லாம் கலந்து விற்கிறாங்க. அந்த கெமிக்கலால பாதிக்கப்பட்டு 2 குழந்தைங்க இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போடா. சரிங்கண்ணா. ஏய் அவளை விடக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இன்னும் ஃபாஸ்ட் புடி புடி. யுவர் ஆனர், உணவுப் பொருள்ல நச்சு பொருள் கலந்த காரணத்துக்காக 2 குழந்தைகளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ராசாத்திக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ராசாத்தி, இதை பத்தி என்ன பதில் சொல்றீங்க? சத்தியமா நான் எந்த கெமிக்கலும் கலக்கல. நாங்க நல்ல எண்ணத்துல தான் இந்த வியாபாரத்தையே ஆரம்பிச்சோம். பொய் சொல்றாங்க யுவர் ஆனர்.
இவங்க ஃபேக்டரியில அதிக நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கல் பிரசர்வேட்டிவ ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரம், லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உங்க டேபிள்ல வச்சிருக்கோம் யுவர் ஆனர். யாருடி இவங்க? என்னக்கா இது? நாட்டு பசங்களா இருக்காங்க. இப்ப எதுக்கு வண்டியை மறைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் விளக்கமா சொல்லணுமா உனக்கு? கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சி சொல்லி ராசாத்தையே காப்பாத்த போறீங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு யாரும் எங்கேயும் நகரக்கூடாது. மீறி நகர்ந்தீங்க இங்கே சமாதி கட்டிடுவேன். அமைதியா நல்ல பிள்ளைங்களா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்க கோர்ட்ல ராசாத்திக்கு தண்டனை கிடைச்ச உடனே நீங்க போலாம். அது வரைக்கும் பேச்சு மூச்சு வரக்கூடாது. ராசாத்தி மேடம் வெளியே வரக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? இதெல்லாம் அந்த கண்மணி வேலையா தான் இருக்கும். என்னடி பண்றது? நாம எப்படியாவது போய் தான் ஆகணும். இவங்களோட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. ஒன்னால விரட்டி பிடிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சரி, அப்படியே பண்ணிடுவோம். ஐயோ, எங்களை காப்பாத்துங்களே! யாராவது வாங்க! எங்களை காப்பாத்துங்களே! எங்களை காப்பாத்துங்க! யாராவது வாங்க! ஓடுங்க! சீக்கிரம் காப்பாத்துங்க! யாராவது! ஏய், என்னடி டிராமா போடுறீங்களா? உங்கள ஐயோ, கைய விடுங்களே! விடுங்கப்பா. விடுங்க. என்ன பண்ணுங்க? ஏய், கை விடுமா கை. கைய விடுடா. ரோட்ல பொம்பளை கிட்ட விடுமா கைய. கைய விடு. கை விடு. கேட்க மாட்டியா? ஏய், எஸ்கேப் ஆயிடலாமா? சொல்றல முதல்ல பொம்பளை புள்ள மேல கை எடு. ஏய், ரோட்ல வச்சு அடிச்சு விடுவேன். பொம்பளைங்க மேல கை வச்சுக்கிட்டு இவங்களுக்குலாம் இதே வேலையா போச்சு. ரோட்ல பொம்பளை தனியா போக முடிய மாட்டேங்குது. இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வண்டி கிடைக்குது? அடிச்சு நொறுக்கணும். அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏய், அடிங்க. விடுங்கறல. கை விடு. விடுமா கை. வண்டியில ஏறுங்க. போலாம். வண்டியில ஏறு. ஓடுறான் பாருங்க. அவனையும் சேர்த்து பிடிங்க. தைரியம். போங்கண்ணா. இந்த எவிடன்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா, கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுல கெமிக்கல் எதையுமே நாங்க கலக்கல. நாங்க நல்ல மாதிரியா தான் பண்ணிட்டு இருந்தோம். இது எப்படி எங்க ஃபேக்டரியில இருந்து எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எஸ் யுவர் ஆனர். ராசாத்தி சொல்ற மாதிரி அவங்க ஃபுட்ஸ்ல எந்த கெமிக்கலும் கலக்கல. அவங்க நேர்மையான முறையில தான் காய்கறி விற்கிறாங்கன்னு நம்ம கலெக்டரே அவங்க கையால லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சாட்சி உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஹலோ, அவங்கள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு போங்க. அட நீங்க வேற மேடம், நாங்களே அடி தாங்க முடியாம உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் மேடம். என்ன சொல்ற நீ?
அந்த பொம்பளைங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை பார்த்து கெடுக்க வந்துட்டோன்னு ஊரை கூப்பிட்டாங்க. ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டானுங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல மேடம். அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணி தடுங்க. போய் உன்னை நம்பினேன் பாரு. முதல்ல என்ன சொல்லணும் நானே பாத்துக்கிறவே. யுவர் ஆனர், இவங்களோட வளர்ச்சி பிடிக்காத யாரோ தான் இந்த கெமிக்கலை கலந்துருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கல்யாண மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மூலமா ஆசிரமத்துக்கு அனுப்பின தகவல் தெரிஞ்சு உடனே ஆசிரமத்துக்கு போய் குழந்தைகளை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் இருந்த 35 பேர்ல 33 பேரை சாப்பிடாம தடுத்திருக்காங்க. அந்த 2 குழந்தைகள் தான் துரதிருஷ்டவசமா சாப்பிட்டிருக்காங்க. ஆனா காய்கறியில விஷம் கலந்ததுக்கும் ராசாத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது யாரோ திட்டமிட்ட சதி. இந்த சதியால ராசாத்தி குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க. உடனே அந்த குழந்தைகளை ராசாத்தியும் அவர் கணவரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்ப வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க நாம மாட்டிப்போமோங்கிற பயத்துல அந்த குழந்தைகளை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காங்க. என்ன நடிக்கிறாங்களா? யுவர் ஆனர், போலீஸ் வந்து விசாரிச்சப்ப கூட நாங்க தான் காய்கறி சப்ளை பண்ணோம்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காரு. அந்த ஃபேக்டரி யாரோடது? ராசாத்தியோடது யுவர் ஆனர். காய்கறிகளில் விஷம் கலந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு. அதை ராசாத்தி பண்ணலன்னு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ராசாத்தி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சரி, போய் உட்காருங்க. எஸ் யுவர் ஆனர். எஸ் யுவர் ஆனர். சந்தர்ப்ப சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராசாத்தி தான் இந்த குற்றத்தை செய்தார் என்பதற்கான அனைத்து ஆதாரமும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ராசாத்தி தரப்பில் அவர் செய்யவில்லை என்பதற்கான எந்த ஆதாரமோ சாட்சியோ அவர் வக்கீல் தரப்பில் சமர்ப்பிக்கவே இல்லை. எனவே இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது ராசாத்தி தான் குற்றவாளி என்று தெரிகிறது. ஆகவே ராசாத்திக்கு அதிகபட்ச தண்டனையாக ஐயா ஒரு நிமிஷம். குறுக்க பேசினதுக்கு மன்னிக்கணும்யா. ராசாத்தி மேடம் ஃபேக்டரியில தான் நான் வேலை பார்க்கறேன். இவ பேர் அமுதா. இவளும் அங்கதான் வேலை பார்க்கறா. காய்கறியில விஷம் கலந்தது இவதான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதான் நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். அம்மா, கூண்டுல ஏறுமா.
நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா ஐயா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுமா. நான் தான் அந்த காய்கறியில விஷத்தை கலந்தேன். உண்மையை தான் சொல்றீங்களா இல்ல உங்க முதலாளி அம்மாவை காப்பாத்த பொய் சொல்றீங்களா? இல்ல, அவங்கள மாட்டி விட தான் அப்படி பண்ணேன்.